இவ்வளவு குறுகிய காலத்துல குறுகிய நேரத்துல பாப்பா அந்த திருக்குறள் அவளால கத்துக்க முடிஞ்சிச்சு. இதுல யாருக்குமே விருப்பம் இல்லைன்னா நம்ம திருக்குறளை எடுக்கவே. இப்போ எனக்கும் கூட திருக்குறள் ஒரு 500 குறள் திருக்குறள் தெரியும். இப்ப அந்த புக்கை எடுத்தோன்னே எனக்கே திருக்குறள் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையில தெரியாத சில விஷயங்களை நான் திருக்குறளை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். அதனால திருக்குறளை பார்த்து படிக்கும்போது சரி இதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்ப நானுமே 1330 குறளை படிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எப்ப இந்த திருக்குறள்னால இன்னைக்கு 4 பேருக்கு தெரிஞ்ச நாங்க இன்னைக்கு உலகமெல்லாம் தெரியும் அப்படின்னா அது எங்க வீட்டுக்காரோட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான உழைப்புக்கு பின்னாடி கிடைச்ச இந்த வெற்றி விழா. இந்த விழாவுல கண்டிப்பா நாங்க 4 பேர் இன்னைக்கு எப்படி இந்த வீடியோ எங்கெங்க போகும்னே எங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கோ அவங்க படி அந்த விருப்பத்துப்படி போய் நீங்க அதை கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அதை கத்துக்குவாங்க. அவ்வளவுதான். இதை நீங்க கண்டிப்பா எல்லா பெற்றோருக்கும் செய்யுன்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அருமை அருமை அருமைமா. உங்க மகளுக்கு திருக்குறள் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்ல இன்னும் வேற ஏதாவது தமிழ் சார்ந்து சொல்லி கொடுத்துருக்கீங்களாமா? இல்ல, பாப்பாவுக்கு திருக்குறள் மட்டும் இல்லாம இந்த தமிழ் எழுத்துக்கள், இந்த ஆராய்ச்சி, அது மாதிரிலாம் தமிழ் பழைய எழுத்துக்கள்லாம் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தமிழ் சார்ந்த சில பாடல்களையும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவளுக்கு தெரியும். எந்தவித அறிமுகமும் இல்லாத நம்மள திருக்குறள் தான் இணைச்சு வச்சிருக்கு. உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் பல சாதனைகள் செய்து வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த திருக்குறள் முற்றோதல பாப்பா உலக சாதனை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இது எப்படி பண்றது, இது யார் மூலியமா செய்யறதுன்னு தெரியாம நான் இன்ஸ்டாகிராம்ல பகலவன் அவர்களை தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொள்ளும்போது எனக்கு இந்த மாதிரி பண்ணணுங்க, எங்க பாப்பா அந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். சரிங்க நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்பின் தெரியாத எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மேடை அமைச்சு கொடுத்து இவ்வளவு பெரிய பேரும் புகழும் எங்களுக்கு வாங்கி கொடுத்து எங்களை இத்தனை மக்களுக்கு எங்களுக்கு தெரிய வச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு நாங்க எங்க குடும்பத்தை சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். அதாவது நம்மளுடைய குடியை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக நம்ம முயற்சியை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இறைவன் என்ன பண்ணுவாராம், நமக்கு முன்னாடி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போய் நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாராம். அந்த மாதிரிதான் இறைவன் உங்களுக்கு வேண்டியதை எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காரு. இதுக்காக நமக்கு உதவி செஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நன்றி.